ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த க்ரீனிஷ் சர்க்கம்ஸ்டன்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரீசெண்டாக துபாயிலேருந்து ஹோம் டவுனுக்கு வெக்கேஷனுக்காக போனப்போ எடுத்த விலாகை தான் நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் டிலே பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். சிம்பிளாக ஒரு 10 டேஸ் வெக்கேஷனுக்காக தான் நான் ஹோம் டவுன் போயிருந்தேன். எனக்கு எப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதோ அப்போல்லாம் ஒரு சின்ன கேப்பை கூட மிஸ் பண்ணாமல் நான் ஊருக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு துபாயில் இருந்து பிளான் பண்ணுறதே என் குழந்தைக்காகவும் என் ஃபேமிலிக்காகவும் மட்டும்தான். இப்போதைக்கு துபாயில் நான் தனிமையாக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என் ஹஸ்பண்ட், குழந்தை, ஃபேமிலி எல்லாமே இந்தியாவில் தான் இருக்காங்க. இடையில ஒரு கமெண்ட்ஸில் கூட, அக்கா உங்கள் பேபி எங்கே, உங்கள் ஹஸ்பண்ட் எங்கே, என்னாச்சு, நீங்கள் துபாயில் தனியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு என்னோட ப்ரீடம் டெலிவரி ஸ்டோரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட்ட வீடியோவில் என்கிட்ட கமெண்ட்ல ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த அப்டேட்டை நான் இதில் ஷேர் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு 10 டேஸ் வெக்கேஷனுக்காக போயிருந்ததுனால நான் மோஸ்ட் ஆஃப் த டே ஃபேமிலியோட மட்டும்தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். 1 or 2 டேஸ் மட்டும்தான் எங்கள் ஊரில் வாவுபலி எக்ஸிபிஷன் நடந்துச்சு. ஸோ அதுக்காக போயிருந்தோம். 1 டே மார்னிங் போயிருந்தேன், 1 டே நைட் போயிருந்தேன். மார்னிங் போகும்போது நானும் என்னோட சிஸ்டரும் என்னோட தம்பியும் என்னோட சித்தி பையன் இந்த 3 பேரும் கூடவே என் குழந்தையும் கூட்டிகிட்டு போயிருந்தோம். அண்ட் நைட் போகும்போது நானும் என் ஹஸ்பண்டும் மட்டும் போயிருந்தோம். என் குழந்தைய கூட்டிகிட்டு மார்னிங் போனதுக்கு ரீசன் என்னென்னா, மார்னிங் டைமில் பெருசாக கூட்டம் இருக்காது. ஸோ குழந்தைய கொண்டு போயிட்டு கூட்டிகிட்டு வரதுக்கு நமக்கும் கஷ்டமாக இருக்காது. அவனையும் ஏதாச்சும் விளையாட்டு பொருட்களில் ஏற்றணும் அப்படின்னா கூட கொஞ்சம் ஃப்ரீயாக ஏற்றிட்டு கூட்டிகிட்டு வந்துடலாம். நைட் டைமில் எல்லோரும் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கிற டைம் எல்லாரும் பார்த்துட்டு போகிற டைம் நைட் டைம். ஸோ நைட்டு குழந்தைய கொண்டு வரதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லை, நான் ஊரில் இருந்த டைம் நைட் டைமில் தான் மழையும் நல்லா வந்துட்டு இருந்துச்சு. மார்னிங் கொஞ்சம் வெயில் அடிச்சுட்டு, ஸோ நைட் கொண்டு போய் மழையில் வச்சு குழந்தைய கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் மார்னிங் சூஸ் பண்ணி என் ஹஸ்பண்ட் ஒர்க் போயிருந்தாங்க மார்னிங். அந்த டைம் நான் என் சிஸ்டர் கூட என் தம்பியும் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டேன். அண்ட் நைட்டு 1 டே என் ஹஸ்பண்டும் நானுமா போயிட்டு வந்தோம். ஏன்னா மார்னிங்கை வரைக்கும் நைட்டு பார்க்குறதுக்கு தான் எக்ஸிபிஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ மார்னிங் ஜஸ்ட்டு குழந்தைக்காக போயிட்டு நைட் டைமில் நாங்கள் கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு சும்மா 1 டே போயிட்டு வந்தோம் நானும் ஹஸ்பண்டும். இந்த எக்ஸிபிஷன் எங்கள் ஊரில் இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு 10லேருந்து 15 நாள் வரைக்கும் நடக்கும். அண்ட் இதோட என்ட்ரி ஃபீஸ் பெரியவங்களுக்கு 20 ரூபா, சின்ன பிள்ளைங்களுக்கு 10 ரூபா அண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு 5 ரூபா என்ட்ரி ஃபீஸ் கொடுத்து உள்ளே நிறைய விளையாட்டு பொருட்கள் இருக்கும். அதில் ஒவ்வொன்றிலையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான ப்ரைஸஸ் இருக்கும். அந்த ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பே பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். நான் டூ லேட்டாக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த அப்லோட் பண்ணுற டைமில் இந்த எக்ஸிபிஷன் முடிஞ்சிருச்சு. ஆனால் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருந்து நிறைய யூடியூபர்ஸ் இது நடந்துட்டு இருக்கிற டைம்லையே நிறைய அப்லோட் பண்ணியாச்சு இதை பற்றின டீட்டெயில்ஸு. ஹோப் நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நான் எடுத்துட்டு எகெயின் துபாய்க்கு வந்ததுக்கப்புறம் தான் எடிட் பண்ணி இதை அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். கொஞ்சம் டைம் இல்லாமல் பிஸியாக இருந்ததில் அப்படி டேஸ் எல்லாம் போச்சு. இப்போ தான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் கிடச்சிச்சு. ஸோ நான் இப்போ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்ததுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணது இந்த அன்ன ஊஞ்சால் தான். என்னோட குழந்தைய இதில் கொண்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண வைக்கிறதுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஏன்னா அவனுக்கு 2 வயசு தான் ஆச்சு. அப்போ என் தம்பி சொல்லியிருந்தான், எனக்கும் பயமாக இருக்குது, நானும் வரலேன்னு. அப்போ அவங்கிட்டே குழந்தைய கீழே கொடுத்துட்டு நாங்கள் மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். பட் மார்னிங் டைமில் என்னன்னு தெரில, நல்லாவே இல்லை. ஆனால் நான் ஹஸ்பண்ட் போய் 1 டே நைட் போய் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணப்போ செம்ம சூப்பராக இருந்துச்சு. மார்னிங் ரொம்ப வெயில், அதனால அவங்களே டயர்டில் இருக்காங்களா என்னன்னு தெரில, ஏன்னோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் இருந்துச்சு. அண்ட் என் குழந்தைக்காக இந்த ஒரு குட்டி விளையாட்டில் அவனை ஏற்றிருந்தோம். அவனுக்கு இதுலேருந்து இறங்குறதுக்கு சுத்தமாக மனசே இல்லை. நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணார். அண்ட் இறக்குறப்போ அவர் வரவே மாட்டேங்கிறார். நமக்கு தான் தெரியும் அதை பே பண்ணால் பர்டிகுலர் டைம் வரைக்கும் தான் குழந்தைங்கள அதில் வச்சுருப்பாங்க, அடுத்து நம்ம வெளியில் வந்துடணும். அவர் நினச்சிட்டு இருக்காரு அந்த டே ஃபுல்லாகவே நம்ம இதில் தான் உட்காந்து ஜாலியாக இருக்க போகிறோம் அப்படியும் போல். அவர் வரவே மாட்டேங்கிறாரு. பட் ஆப்வியஸ்லி நம்ம
நம்ம அவனை வந்து வெளியில் எடுத்து தானே ஆகணும். ஸோ எப்படியோ என்ன எதெல்லாமோ சொல்லி எடுத்து வேற ஒன்றில் அம்மா கூட்டிகிட்டு போகிறேன் அப்படி இப்படி சொல்லி எடுத்து அவனை நான் அதில் இருந்து எடுத்துட்டேன். மார்னிங் ரொம்ப வெயிலாக இருந்ததுனால கண்டினியூஸாக நம்ம வந்து அடுத்தடுத்த விளையாட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தால் டயர்ட் ஆகும் அப்படின்னு நாங்கள் எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னா, ஒரு வாட்டி பெரியவங்களோட விளையாட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து என் குழந்தைக்கான விளையாட்டுக்கு போயிடுவோம். அப்போ எங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும், அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவார். இப்படி குழந்தையோட அந்த இது முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் வந்தது ஜெயிண்ட் வீலை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு தான். ஜெயிண்ட் வீல் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஹைட் வரைக்கும் கொண்டு போயிட்டு கீழே கொண்டு வருவாங்க. நம்ம மேலே போகும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும், ஆனால் கீழே வரும்போது தான் நல்ல பயமாக இருக்கும். ஏன்னா ரொம்ப ஹைட்டில் இருந்து கீழே கொண்டு வரதா ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் அப்பப்போ அந்த இதை வந்து ஷேக் பண்ணி கீழே கொண்டு வந்தது இன்னும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதுலேயுமே நாங்கள் குழந்தைய தம்பிக்கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் மட்டும்தான் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஏன்னா குழந்தை எப்படி இதை எடுத்துப்பான் அப்படி ஒன்றுமே தெரில. அவன் ரொம்ப சின்ன பிள்ளை, பாதியில் அழுதுட்டான்னா அது நமக்கும் கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக இருக்கும். அதனால பயந்து போய் அவனை தம்பிக்கிட்டே கொடுத்துட்டு நாங்கள் மட்டும் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இது முடிச்சதும் எல்லாருக்குமே ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுப்போம் அப்படின்னு எல்லாரும் ஐஸ்கிரீம் ஷாப் போயாச்சு. அண்டு நான் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும், நான் டயட்டில் இருக்கிறதுனால நான் வந்து ஐஸ்கிரீம் வாங்கிக்கல, மற்றவங்க எல்லாம் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறமா மறுபடியும் குழந்தைங்களோட செக்ஷனுக்கு போயிட்டோம். இவருக்கு வந்து தண்ணினாலே ரொம்ப பிடிக்கும், தண்ணியில் விளையாடுறதா இருக்கட்டும், தண்ணி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அண்ட் எனக்கு இந்த விளையாட்டு செக்ஷன் பார்த்ததுமே இவரை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண வைப்போன்னு தோணுச்சு. ஸோ நான் வந்து இதில் அவரை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வச்சேன். அண்ட் ஃபஸ்ட்டு இவர் நான் ஏற்றின விளையாட்டுக்கு வந்து 50 rupees சார்ஜ் பண்ணியிருந்தேன். இதுக்கு வந்து 70 rupees சார்ஜ் பண்ணேன். அண்ட் இது வந்து எப்படின்னா செல்ஃபாகவே பெடலிங் பண்ணணும் அண்டு செல்ஃபாகவே நம்ம கை வச்சு ரொட்டேட் பண்ணணும். ஆனால் இவர் வந்து ரொம்ப சின்ன பிள்ளை இல்லை, ஸோ இவருக்கு செல்ஃபாக எப்படி பண்ணுறது அப்படின்னு எல்லாம் தெரியாது. அந்த கைட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல அங்கே அவங்க தான் கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் நீக்கி விட்டுட்டு இருந்தாங்க. இவருக்கா ஒரு பிளேஸில் இருந்து இன்னொரு பிளேஸுக்கு அதை செல்ஃபாக ரொட்டேட் பண்ணி மூவ் பண்ண தெரியலை. பட் எனிவே அவர் அந்த விளையாட்டில் ஏற்றிட்டோம். கொஞ்ச நேரம் அவர் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஹாப்பினஸ் எனக்கு இருந்துச்சு. இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் டைமும் கூட பாகுபலி எக்ஸிபிஷனுக்கு நாங்கள் அவர் பிறந்ததுக்கப்புறம் கூட்டிகிட்டு வர்றது. ஸோ அவர் கூட்டிகிட்டு வந்து அட்லீஸ்ட் ஃபஸ்ட் டைம் ஏதோ ஒன்றில் எக்ஸ்ப்ளோர் பண்ண வச்ச ஒரு குட்டி ஹாப்பினஸ். அண்ட் ஃபைனலி தண்ணி அது அப்போ தான் அவர் பார்த்து ரியலைஸ் பண்ணுறாரு, ஓ மை காட் நம்ம தண்ணி மேலேயா இருக்கோம் அப்படின்னு அதில் குதிக்க போகிறாரு. பட் அதுக்குள்ளே நாங்கள் அதில் வாலண்டியர்ஸாக நிற்பாங்க எல்லாம் கொஞ்சம் பிரதர்ஸ் நின்னவங்க கிட்ட, அண்ணா எடுத்துருங்க கொடுத்துருங்க அவர் இன்னும் குதிச்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கேட்டோம், எடுத்து கூட்டிகிட்டு வந்துட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் நான் வந்து அல்டர்னேட்டிவாக நாங்கள் ஏறிட்டு இருக்கோம்னு சொன்னோம்ல, பெரியவங்களுக்கு ஒரு வாட்டி குட்டி குழந்தைக்கு ஒரு வாட்டி அப்படி அந்த மாதிரி அவனோட செக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்தது இந்த ட்ரெயின் தான். அண்ட் ட்ரெயினில் அவரையும் கூடவே நாங்கள் ஏற்றினோம். நல்ல ஹாப்பியாக இருந்தார். என் சிஸ்டருக்கும் தம்பிக்கும் நடுவில் அவரை உட்கார வச்சு அண்ட் மூவ் ஆச்சு ட்ரெயின். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா நாங்கள் வந்த பிளேஸ் தான் இந்த அக்யூரியம். இதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி பெருசாக விஷயங்கள் இருந்துன்னு சொல்ல முடியாது. இங்கே நிறைய டிஃப்ரெண்ட் ப்ரீட்ஸில் பேர்ட்ஸ் போட்டிருந்தாங்க. அது போக இங்கே கொஞ்சம் ஸ்பெஷலாக பார்க்க இருந்தது வந்து உயிரோடான ஸ்னேக்ஸ் எல்லாம் நம்ம கையில் பிடிக்கலாம், பாய்சன் இல்லாமல் இருக்கும்ல, இந்த மாதிரி ஸ்னேக்ஸ் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. ஒரு 2-3 ஸ்னேக்ஸ் என்னமோ வச்சுருந்தாங்க. பட் நான் வந்து கையில் பிடிக்கல. அண்ட் எனக்கு தெரியாது இதுக்குள்ளாடி வீடியோ எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ நான் கொஞ்சம் தான் வீடியோ கேப்சர் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து இங்கே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால அப்படியே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அதான் என்னால் அதை ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியலை. அண்ட் மத்தியானம் ஆக ஆக நல்ல வெயிலுமே ஜாஸ்தி ஆயிருச்சு, எங்களுக்குமே நல்ல டயர்டாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இனி நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணப்போ ஃபைனலாக இந்த பெரிய அப்பளம் எல்லாம் சேல்ஸ் பண்ணுவாங்க, பானிபூரி பேல்பூரி இந்த மாதிரியெல்லாம் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதிலிருந்து கொஞ்சம் காலிஃப்ளவர் அப்பளம் இதெல்லாம் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மத்தியானம் லஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு வந்த ரெஸ்டாரண்ட் தான் இரானி ரெஸ்டாரண்ட்டு. ஸோ இங்கே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஊருக்கு நான் போனாலே எனக்கு ஓரளவுக்கு 1-2 ரெஸ்டாரண்ட்டு செலக்டபுளாக எனக்கு சாப்பிட பிடிக்கும். அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெஸ்டாரண்ட்டு இந்த ரெஸ்டாரண்ட் இரானி தான். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்ததுமே ஒரு லெமன்
லெமன் பைனாப்பிள் ஜூஸ். அப்போ நான் டயட்டில் இருந்தனால வித்தவுட் சுகரில் வாங்கி அது கொஞ்சம் புளிப்பாக தான் இருந்துச்சு லெமன் பைனாப்பிளுங்கிறதுனால. இருந்தாலும் பரவாயில்லைன்னு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அதனால் நான் வந்து ஆர்டர் பண்ணி ஃபஸ்ட் அதை குடிக்கலான்னு வாங்கி வச்சேன். அதையுமே என் குழந்தை பாதி குடிக்கிறது, குடிக்காமல் இருக்கிறது, ஒரு ஸ்ட்ராவை வந்து அதில் நாஸ்தி பண்ணிட்டாரு. அடுத்து ஒரு ஸ்ட்ரா வாங்கி கொடுத்து அவர் அந்த கிளாஸை உடைச்சிருவாரு பயமாக இருந்து, இப்படி அவரோட பெரிய ஒரு அக்கப்போரா இருந்துச்சு. பட் நானும் அவரும் கொஞ்சம் நல்லா அந்த ஜூஸை வந்து குடிச்சு முடிச்சிட்டோம். அவர் ஒரு சிப்பு, நான் ஒரு சிப்பு, அந்த மாதிரி குடிச்சு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் அன்னைக்கு நான் டயட்டில் இருந்தனால வீட் பரோட்டா தான் ஆர்டர் பண்ணேன். அண்ட் அவங்க வந்து குழிமந்தி ஆர்டர் பண்ணாங்க. ஸோ நான் வீட் பரோட்டாவில் என்னால் 2 அணம் சாப்பிட முடியல. ஒன்று சாப்பிட்டுட்டு 3 எக் பாயில் பண்ண எக்கு வாங்கியிருந்தேன். எனக்கு 2, என் குழந்தைக்கு 1ன்னு. ஆனால் 2 எக்கு குழந்தை சாப்பிட்டாரு. அப்புறமா 1 எக்கை நான் சாப்பிட்டேன். அண்ட் குழிமந்தியில் 1 பரோட்டா தான் சாப்பிட்டேங்கிறதுனால குழிமந்தியில் ஒரே ஒரு ஸ்பூன் குழிமந்தியும் சாப்பிட்டேன் அன்னைக்கு. ஸோ இப்படி தான் அன்னைக்கு லஞ்சை முடித்தேன். அண்ட் இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாமே ஒன் டே நைட் நாங்கள் போயிருந்தோன்னு சொன்னோம்ல, அன்னைக்கு சின்னதாக ஒரு கிளிப்பிங்ஸ் எடுத்திருந்தேன். அன்னைக்கு தான் எனக்கு மழையும் வந்துச்சு. ஸோ நாங்கள் ரொம்ப அன்னைக்கு ஏறி இறங்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ நைட் ரொம்ப அழகாக இருக்குங்கிறதுனால கிளிப்பிங்ஸை மட்டும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் மார்னிங்கை விட நைட் ஏன் அழகாக இருக்கும்னா, நைட்டு வந்து நல்ல பாட்டு சத்தமாக நிறைய பேர் வருவாங்க. அண்டு நல்ல வைப் இருக்கும் நைட்டு மார்னிங்கை விடைக்கும். ஸோ அதுதான் அழகாக இருக்கும். நைட் ஒன் டே நானும் ஹஸ்பண்டும் தான் போயிருந்தோம். இந்த குழந்தையோட கிளிப்பிங்ஸ் எல்லாமே இன்னொரு நாள் அம்மாவும் சிஸ்டரும் செப்பரேட்டாக போயிருந்தாங்க. அந்த டைம் குழந்தையும் கூட ஒரு நாள் நைட் கூட்டிகிட்டு போனப்போ எடுத்த கிளிப்பிங்ஸ் தான் இது. ஸோ அன்னைக்குமே அவரை கொஞ்சம் விளையாட்டில் ஏற்றி கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவ்வளோதான், துபாயிலேருந்து ஒரு 10 நாள் லீவுக்கு போனதில் நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஊரில் எக்ஸ்ப்ளோர் பண்ண டே வந்து இந்த 2 days தான். ஸோ அதை உங்கள் கூட சிம்பிளாக ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் பேஜ் போய் பாருங்கள். உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீக் இன்னும் சூப்பரான வீடியோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், பை.